வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 35 அதனுடைய 1வது வசனம், நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடே யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நீதியை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக வருடங்களாய் போராடி கொண்டிருந்த வழக்குகளில் இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் தரப்போகிறார். வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி. உங்களுக்கு விரோதமாய் அநேக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கலாம். அநேக கொடுமையான சாட்சிகள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். முகாந்திரம் இல்லாமல், காரணமே இல்லாமல் போடப்பட்ட வழக்குகள். இன்றைக்கு வழக்கின் நிமித்தம் நீங்கள் அலைந்து திரிந்த நாட்கள் ஏராளம். பணத்தை செலவழித்த நாட்கள் ஏராளம். இன்றைக்கு ஆண்டவர் வழக்காளிகளோடே வழக்காடி உங்களுக்கு நீதியையும் விடுதலையும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். விடுதலைக்காக எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள்? எனக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும், இந்த வழக்கில் இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா? எத்தனையோ நாட்கள் நான் போராடி கொண்டிருக்கிறேனே, எத்தனை மன உளைச்சல்கள், எத்தனை மன துயரங்கள், எத்தனை நாட்கள் நான் அழுது இருக்கிறேன். இதற்காக போராடி போராடி என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் சரீரத்தில் இருக்கிற பலன் என்னை விட்டு போய்விட்டது. நான் எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறேன், எவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் என்னுடைய வழக்குகளில் இருந்து எனக்கு விடுதலை இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து போடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வழக்குகளில் இருந்து நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன். ஆண்டவரை நம்பி, ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு, ஆண்டவரையே சார்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். விடுவிக்கிற தெய்வம் உங்களுக்காக வழக்காட போகிறார். கொடுமையான சாட்சிகளில் இன்று உங்களை விடுதலையாக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வழக்கிலிருந்து நீர் விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் யுத்தம் பண்ண போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ மனிதர்கள் பண வாக்கை, செல்வ வாக்கை பயன்படுத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆழ்பலங்களை பயன்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடப்பட்ட வழக்குகள் ஏராளம் உண்டு. இன்றைக்கு அவைகளுக்காக ஆண்டவரே நீர் நீதி கேட்டு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை விசாரித்து உடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.